ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலை வாய்ப்பு தகவல்களை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக பார்க்கலாம். ஸோ டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்கள் டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுக்க போகிறாங்க. என்னென்ன அது எல்லாமே பார்க்கலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகம் டிஎன்எஸ்டிசி தற்சமயம் பார்த்திங்கன்னா 2022-25 நியமனங்களில் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அந்த பெண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்களா மாட்டாங்களா? மகளிருடைய வெற்றி பயணம் திட்டம், முதல்வர் விஜய் அவர்கள் இந்த வெற்றி பயணம் திட்டத்தை எப்பொழுது தொடங்க போகிறாங்க டிஎன்எஸ்டிசியில்? ஸோ மகளிருக்கு தமிழகம் முழுவதும் அனைத்து பேருந்துகளிலும் இலவச அறிக்கையை எப்பொழுது வெளியிட போகிறாரு, அதை பற்றி தான் பார்க்கலாம். போக்குவரத்து கழகத்துடைய டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ், ஓகேங்களா, இது எப்படி எடுப்பது, இதுதான் நிறைய பேருக்கு இன்னமும் தெரியல. கம்மியான செலவில் எடுக்கிறது எப்படி அப்படின்றது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்எஸ்டிசியில் புதிய அறிவிப்புகள் எப்பொழுது வரும், இந்த 2025 டிஎன்எஸ்டிசியோடைய புதிய அறிவிப்பு, ஓகேங்களா. ஸோ 2026 எவ்வளோ வேக்கன்சிஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு புதிய அறிவிப்பு போக்குவரத்து கழகங்களில் எப்பொழுது நமக்கு வெளியிடுறாங்க, இதை பற்றின ஒரு விரிவான விளக்கத்தை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நம்ம இப்பொழுது பார்க்கலாம். ஸோ டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக இந்த டைம் பார்த்திங்கன்னா எடுக்க போகிறாங்க. தமிழகம் முழுவதும் போக்குவரத்து கழகங்களில் டிஎன்எஸ்டிசியில் டிரைவர் ஒரு 20,000 பேரும் கண்டக்டர் பார்த்திங்கன்னா ஒரு 8,000 பேர் எடுக்கிறது உறுதியாக்கப்பட்டிருக்கு மக்களே. ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனடியாக இந்த போக்குவரத்து கழகத்தில் ஜாபில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இரண்டையும் எடுத்து நீங்கள் இப்போந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும், ஓகேங்களா. அது இருந்தால் மட்டும்தான் உங்களால் போக்குவரத்து கழகங்களில் ஒர்க் பண்ணவே முடியும், ஓகேங்களா, சேரவே முடியும் அப்படின்றத விதிகளை குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் இப்போ இருக்கிற டைமில் இந்த போக்குவரத்து கழகங்களில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த இதெல்லாமே உடனடியாக எடுத்து தயார் நிலையில் வைத்து கொள்ளுங்கள். ஸோ டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பது பார்த்தீங்கன்னா வெறும் 500-600 எடுத்துடலாம், அதையும் எடுத்துடலாம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பேட்சு ஹெவி ஆக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சிறிது செலவுகள் ஏற்படும், ஓகேங்களா. ஆனால் கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்கிறதும் எளிமையாக எடுத்துடலாம். அதுக்கு முதல்ல போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழை வாங்கிட்டு வரணும். தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் போயிட்டு ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழ் இல்லை செயின்ட் ஜான் ஆம்புலன்ஸ் மூலமாக ஃபஸ்ட் எய்ட், ஓகேங்களா, அந்த சான்றிதழை நீங்கள் வாங்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது மக்களே. ஸோ இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் உங்களால் போக்குவரத்து கழகங்களில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பிரகாரம் உங்களால் ஜாயின் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக அந்த போக்குவரத்து கழகத்தில் நிறைய விதிமுறைகள் எல்லாமே கொண்டு வர போகிறாங்க, புதிய விதிமுறைகள். மகளிருக்கு இலவசம் அப்படின்ற திட்டத்தை முதல்வர் விஜய் அவர்கள் ஸோ இந்த ஆகஸ்ட் 15 வெளியிடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முதல்வர் விஜய் அவர்கள் ஆகஸ்ட் 15 மகளிருக்கு இலவசம் பேருந்துகள், அனைத்து பேருந்துகளிலுமே மகளிருக்கு இலவசம் அப்படின்ற அறிவிப்பை முதல்வர் விஜய் விரைவில் வெளியிட இருக்கார். ஸோ அதற்கு நீங்கள் இப்போ இருந்தே உங்களை தயார் நிலையில் வைத்து கொள்ளுங்கள். ஸோ மகளிரில் தமிழகம் முழுவதும் அனைத்து பேருந்துகளிலுமே மகளிருக்கு இலவசம் அப்படின்ற அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் இன்னும் ஒரு வாரங்களில் வெளியிட இருக்காருங்க. ஸோ நண்பர்களே, இந்த ஒரு வீடியோவுடைய தகவல் உங்களுக்கு இதை தான் விளக்கும். ஸோ உடனடியாக அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இவைகளை பெற்று போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு இதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.